பொண்ணுன்னாலே போயிடுவேன் அப்படித்தானே? அவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் வந்து வேற ஒரு ஃபேமிலியுடன் இணைந்து விட்டார். முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னா வயநாடு அல்ட்ரா பார்க் வந்து ஸோ 900 கண்டி மாதிரியே இதுவும் வந்து வயநாட்டில் அல்ட்ரா பார்க்னே இருக்கு. ஸோ இது எங்கன்னா அந்த வே3 கிட்ட இருக்கு. ஸோ இங்க வந்து பங்கி ஜம்பிங்லாம் இருக்கு. 900 வண்டியில வந்து பங்கி ஜம்பிங் இருக்கு. இங்க பங்கி ஜம்பிங்ல இருக்கு. நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம் வந்தோம். பட் அது ரேட்டை பார்த்தோன்னே எதுக்குடா ட்ரை பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் பிரிட்ஜுக்கும் வந்து நம்ம அண்ட் வந்து ஜிப் லைனுக்கும் டோக்கன் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா டேக் மாதிரி தருவாங்க. ஸோ டேக் வந்து கையில ஒவ்வொரு ஆளுக்கு டேக் கட் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து கையில டேக் போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜிப் லைனுக்கு தனியா டோக்கன் கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபரா இருந்துச்சு. ஸோ சேர்ந்து ஒரு 500 வர இடத்துல ஒரு 50 ரூபீஸ் கம்மியாகும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்க ஒரு 450 400 சம்திங் வந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து புக் பண்ணிட்டு ஸோ அதனால வந்து கிளம்பலாம்னு சொல்லி கேட் பண்ணேன். ஒரு டைம் பார்த்தா டிக்கெட் கவுண்டர்ல இருந்து நகரவே மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்படா வருவான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஜிப்லைனோட டோக்கன். ஸோ ஜிப்லைன் வந்து டோக்கன் தான். ஸோ அது வந்து நான் 5 பேருமே நாங்க ஜிப்லைன் தான் ட்ரை பண்ணோம். பொண்ணை பார்த்தாலே பொண்ணுனாலே போயிடுவான். பொண்ணுனாலே போயிடுவான்டா. இவெல்லாம் ஏன்டா வச்சிருக்கீங்க? இவன்லாம் கூட்டத்தில் யாரா சேர்க்கறது? பொண்ணுனாலே போயிடுவேன் அப்படித்தானே? ஸோ என்ட்ரியே பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு. சும்மா பலப்பரெல்லாம் பண்ணிட்டு என்ட்ரிக்கு வந்தோம். என்ட்ரிக்கு வந்துட்டு இங்க வந்து வே மாதிரி இருந்துச்சா, சரி ஓகே இதுதான் வந்து மேலே போற கிளாஸ் பிரிட்ஜுக்கு மேல இருக்கதான் கிளாஸ் பிரிட்ஜ். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து சைட்ல வந்து அவங்களா வந்து இது பண்ண மாதிரி, அது வந்து நேச்சுரலுக்குள்ள இருக்க மாதிரி. இது வந்து கொஞ்சம் பில்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தனால நான் இந்த இடத்துல மங்கி ஜம்மி ட்ரை பண்ண மாட்டேன் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா பக்கிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அங்க வெளியே வந்து எங்களுக்கு போடவே இல்லை. ஸோ இதெல்லாம் இருந்தா எடுத்துக்கலாம். ஆனா வந்து இங்க வந்து ஓட்டுற வேஸ்ட், ஒரு ஆஃப் ரோட்ல ஓட்டுனா சூப்பரா இருக்கும். அதனால இங்கதான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால எதுக்கு அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. ஆனா இது ஓட்டுறதுக்கு இருக்கா இல்ல அவங்களா வச்சிருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. சரின்னு ஓகேன்னு சொல்லி இங்க ஒரு ஸ்டெப் இருந்துச்சு. ஸோ அதுல ஏறலாம்னு சொல்லி ஏறணும். ஸோ இந்த வழிதான் நினைச்சு நாங்களும் போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா வந்து இங்கதான் பெரிய சம்பவமே ஆச்சு. சோ இந்த வழியில நாங்க 4 பேரும் 5 பேருமே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஓகே இதுதான் வேற வே இல்ல அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம். மேல போகும்போது பாத்தீங்கன்னா வெறும் வந்து அது வந்து சூப்பர்மேனுக்கும் அண்ட் வந்து ஜெயிண்ட் ஸ்விங்குக்கு மட்டும்தான் இந்த வழியா. போகும்போதே பார்த்தா ஜி இங்கெல்லாம் இல்ல, உங்களுக்கு கிளாஸ் பிரேக் அந்த ரூட் அப்படின்னாங்க. ஆனா போங்கடா அப்படின்ற மாதிரி, வேற எங்கடா ரூட் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வேமா கீழே இறங்கிட்டோம். சோ இங்க சொல்ல உடனே வந்து வேமா கீழே இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் ரூட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையில என்ட்ரி பண்ணும்போதே சைட்ல ஒரு ரூட் போச்சு. ஸோ அதுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு கார் இருந்துச்சு. என்ன காருன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மாடல் பேட்மேன் கார் மாதிரி இருந்துச்சு. என்ன மாடல் தெரியல, எந்த கம்பெனி தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா வேற லெவல்ல இருந்துச்சு இந்த கார் பார்க்க. சோ உங்களுக்கு ஏதாவது இந்த காரோட நேம் எதுவும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, மாடல் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு எதுவுமே தெரியல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ அப்படின்னு பாத்தீங்க வந்து வே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வந்து பங்கி ஜம்பிங் பண்ணா ஒரு கிரேனே அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏதாண்டா பங்கி ஜம்பிங்ல இருந்து மேல கூட்டு போய் அப்படியே அங்கிருந்து தள்ளி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டாங்க. கிரேனை தான் வந்து அப்படியே ஒரு பங்கி ஜம்பிக்கே செட்டே பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இது வந்து ஹைட் கம்மியா, இன்னும் அடுத்ததுல வந்து ஹைட் வேற இன்க்ரீஸ் பண்ண போறேன். கப்புள் ஜம்பிங் வேற இருக்குன்னாங்க. எதுக்குடா கப்புள், இந்த இடத்துக்கு நான் ஏன்டா வரணும், அங்க இருந்து குதிக்க உனக்கு எதா காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ஹைட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயம் தான். ஸோ அப்படியே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போலான்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் பிரிட்ஜ். வேற லெவல்ல இருந்துச்சு கிளாஸ் பிரிட்ஜ் வியூ. இங்க வந்து ட்ரோன் ஷாட்ஸ்லாம் இருக்கு. ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட்டாங்க. ஸோ தனியா அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு, ஆனா எடுத்துருக்கலாம். சரி ஓகே அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெறும் கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் பார்த்துட்டு கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் ஜிப் லைன் மட்டும் ட்ரை பண்ணிட்டு போலாம். மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பழங்காலத்து ஜீப் இருந்துச்சு. ஸோ வேற லெவல். இங்க வந்து ஒரு கெஃபேலாம் இருந்துச்சு. பட் ஆனா கெஃபேக்கு வந்து என்ன இங்க டிஷஸ் இருக்குன்னே தெரியல. ஸோ ரொம்ப கம்மியான டிஷஸ் இருந்துச்சு. சும்மா வந்து போட்டோ ஷூட்டுக்கு வந்து நிறைய இடமா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து கிளாஸ் பிரிட்ஜ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம். கிளாஸ் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா டைமிங் தான் ஒரு 10 மினிட்ஸ் தான். நாங்க வந்து அங்க எல்லாத்தையும் நல்லா பேசி வச்சு எவ்வளவு நாள் போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்க வந்து அங்க இருக்கவங்க ஸ்டாஃப் நல்லா இன்ட்ராக்டிவா இருந்தோமா, ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க ஸ்டாஃப் எல்லாமே. ஸோ அதனால நல்லா இன்ட்ராக்டிவா இருந்து சூப்பரா இருந்தாங்க. ஸோ வயநாடு கிளாஸ் பிரிட்ஜ் வந்து இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா வெறும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன சொல்றது, வெறும் பில்டிங்ஸ் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா வந்து 900 கண்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நேச்சருக்குள்ள போற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நாங்க அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தோம். பட் எங்களுக்கு வந்து 900 கண்டி வந்து ரொம்ப லாங்காவும் இருந்துச்சு, எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனாலதான் வந்து இந்த வயநாடு அல்ட்ரா பார்க் அப்படியே சூஸ் பண்ணி இங்க வந்துட்டோம். ஆனா கிளாஸ் பிரிட்ஜ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஆனா ரொம்ப க்ரௌடும் இல்லை, கொஞ்சம் கம்மியா க்ரௌட் இருந்து செம்மையா இருந்துச்சு. ஒருத்தையும் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி போய் நின்ட்டான்.
டே எங்கடா போன அப்படின்ற மாதிரி அவன் பெருசாட்டு இடம் கிடைச்சி உள்ள போய் நின்றுட்டான். ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு எனக்கு அள்ளு விட்டுருச்சு. சோ எனக்கு ஆக்சுவலி பயம் தான், ஹைட்னா பயமா எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆனா என்னன்னு தெரியல, நான் ஹில்ஸ் எல்லாம் போயிருக்கேன், அந்த இடத்துல பயம் இல்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்கும் போது வந்து பயமாச்சு. அந்த கிளாஸ் வேற பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டஃபன் கிளாஸ் தான். பட் வந்து அந்த சேக்கு உடஞ்சிருமோன்னு ஒரு பயம். நடக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேக் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா இப்பெல்லாம் சேக்லாம் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் சேக் ஆகுதுன்னு சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா எல்லாமே ஏரியில குதிச்சுக்கிட்டுலாம் இருக்காங்க. அதுல இங்க குதிச்சு வந்து அங்க பாரு சேக் ஆகுது, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நீ போய் சாப்பிட, நான் ஏன்டா வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஜெயின் ஸ்விங்க்கு யாரோ பண்ணிட்டு தான், நம்ம போல இன்னொருத்தவங்க வந்து பண்ணிட்டு தான் ஜெயின் ஸ்விங்க், இதுதான் ஜெயின் ஸ்விங்க்கு. ஸோ ஃபேமிலிஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வேற லெவல் இருந்துச்சு. ஒரே ஆட்டு தான் விட்டுறான், அது வந்து ஆடி நீ நிக்கிற வரைக்கும் வந்து வரலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதான் ஜிப் லைன். ஸோ அங்க வந்து நெக்ஸ்ட் போறோம் நம்ம. இங்க முடிச்சுட்டு அந்த ஜிப்லைன், நான் ஜிப்லைன் பெருசா இருக்குன்னு எதிர்பார்த்தேன், இங்க ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜ்ல இருந்து கீழே பாருங்கமே, இவ்வளவு பெரிய ஹைட்டு. இப்படிலாம் பார்த்தா பயமா இருக்குமா ஆகாதா? இதுல வந்து சும்மா எல்லாம் நீங்க வேற கூச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, உங்க கூட வந்ததெல்லாம் தப்புடா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஜிப்லைன் கொண்டோம். ஜிப்லைன் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து 2 ஜிப்லைன் இருந்துச்சு. ஸோ ரெண்டுலயுமே போலாமான்னு கேட்டோம், போலாம் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே அவன் ஒரு லெஃப்ட் சைடு, நான் ரைட் சைடு போலான்னு சொல்லி எல்லாமே எங்களுக்கு வந்து அந்த மேல போடுறது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஃபைன் அப்படின்ற அதே மாதிரில போயிடலாம்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து போலாம்னு சொல்லி பிளான் தான். ஸோ எல்லாமே டேக்லாம் மாட்டிட்டு எல்லாமே ரெடியா வந்து நின்றுட்டோம். இது வந்து ரொம்ப சின்ன ஜிப்லைன் தான், ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லுவேன். இந்த ஜிப்லைன் ஒர்த்தே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா அல்ட்ரா பார்க் கேட்டீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சின்ன பிளேஸ்ல எல்லாமே அக்கோமடேட் ஆயிருக்கு. பங்கி ஜம்பிங் ஒரு ரீசனுக்காக வரலாம். மணியா முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஸோ ஜிப்லைன் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சின்ன ஜிப்லைன். இதோட டக்குனே முடிஞ்சுல. ஸோ என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே வந்ததுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, வேற வழி இல்லை. இங்க வரைக்கும் ஜீப்புக்கு வந்து புக் பண்ணி வந்துட்டோம், வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி தான் நாங்க வயநாடு அல்ட்ரா பார்க் சூஸ் பண்ணோம். ஸோ அப்படியே வந்து ஜிப்லைனை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம், வேற எதுவுமே இல்லை, இங்க போர் அடிச்சது. ஸோ அப்படியே போறவள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு வியூ பாயிண்ட் காட்டுறேன் தம்பி அப்படின்னு கூப்பிட்டு போனாரு. சரி ஓகே, வந்ததுக்கு வந்து காசு கொடுக்குறோம்ல, ஏதாவது காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வியூ பாயிண்ட் சொல்லி லக்கிடி வியூ பாயிண்ட்னு சொல்லி இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா வயநாடு மேல ஏறும் போதே வரும். நீங்க மார்னிங் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் போல. நாங்க வந்த டைம் பாத்தீங்கன்னா மதியம். நாங்க வந்த கிளைமேட்டும் சரியில்லை, வெயில் செம்ம வெயில். நாங்க வந்த கிளைமேட்லாம் ஜீப்னால அப்படியே வந்தோம். ஸோ வந்துட்டு இதான் பாத்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட். ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னா நல்லா மிஸ்டோட இருக்குமோ என்னமோ, ஆனா வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. இன்னும் ஒரு மிஸ்ட் அந்த ஃப்ளோலாம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தது. இதுதான் அந்த மிஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மிஸ் பாயிண்ட்டுக்காக வந்து எங்கெங்கயோ சுத்தி அங்கங்க சுத்தி வந்திருக்கோம், வேற வழி இல்லை இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ரீசன் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அடுத்த பார்ட்ல கொஞ்சம் ஃபன்னும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.